ப்ரான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி ப்ரான் வாங்கிட்டு வந்தோம். இந்த ப்ரான் கூட எது பேர் பண்ணி செஞ்சாலுமே டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பெருசாக உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு வறுத்து எடுத்தால் கூட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் கொஞ்சம் சுரக்காவோட செய்யலான்னு செஞ்சேன். எப்படின்னு சொல்லட்டுமா? சுரக்காயை சின்ன சின்ன பீஸாக வெட்டி தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சோம்பு, வெங்காயம், தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி மிக்சியில் அடித்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள், குழம்புத்தூள் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு, அது கூட கழுவி வச்சுருக்கிற ஆளையும் சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி வர அளவுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ ப்ரான் நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ இது கூட வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சுரக்காயை சேர்த்துக்கலாம். சுரக்காயை சேர்த்துட்டு நல்லா இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, 2 பக்கமும் நல்லா பெரட்டி 5 நிமிஷம் மூடிக்கலாம். இப்போ தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ நல்லா தொக்கு மாதிரி வந்ததும் இது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு இறக்குனீங்கன்னா சூப்பரான இறால் கிரேவி ரெடி. இது தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எது கூட வேணாலும் சாப்பிட்லாம்.